செத்தா கொண்டு தாக்கக்கூடிய இடம் இல்லையே. நன்றி கடன் கூடி இல்லாம ஒவ்வொரு சதுர அடி நிலத்துக்காக தங்களோட உயிரை கொடுத்தது இதுக்காக திட்டமிட்டு இதை பௌத்த பூமி ஆக்குவதற்கு அடக்குமுறைகளுக்கு. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் திருப்பம் நிற்கிற இடம் அதே தையிட்டி பகுதி தான். சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த விகாரைக்கு முன்பாக தொடர்ந்து இந்த இடங்களில் மக்கள் போராட்டம் அதிகளவாக வலுப்பெற்றிருக்கு. குறிப்பாக சொல்லணுமெண்டா பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் என்ன மக்கள் கூட்டம் அதிகமாக இந்த இடத்துல வந்து இந்த பேராதரவை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு. அந்த வகையில் இன்றைய தினம் மக்களோட போலீஸ் உத்தியோகத்தர் மோதல்கள் உண்டாயிருக்கு. அதோட நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கு. அப்படி என்னென்ன விஷயம் நடக்குதுன்றது தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக நாங்கள் பார்ப்போம். இந்த இடங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் நகரத்தில் இந்த இடத்துல கலந்து கொண்டிருக்கிற காட்சிகள் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இதில் பாருங்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற என்னுடைய ஃபாதர் அவர்களும் இந்த இடத்துல வந்து நிற்கிறார். இந்த இடங்களில் பாருங்க கிறிஸ்தவ மதத்தை பகுதி இருக்கிற ஃபாதர்ஸ் இந்த போராட்டம் சம்பந்தமான பதாகைகள் எல்லாம் இப்ப கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் இந்த போராட்டங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அடக்குமுறைகளுக்கு வடக்கம் கிழக்கம் வடக்கம் கிழக்கம் வடக்கம் கிழக்கம் தமிழின படுகொலை ராணுவமே தமிழின படுகொலை ராணுவமே தமிழின படுகொலை ராணுவமே கையெட்டிமன் கையெட்டிமன் எம்மது நிலம் எம்மது நிலம் எம்மது நிலம் வடக்கம் கிழக்கம் வடக்கம் கிழக்கம் இந்த மண் இந்த மண் இந்த மண் கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் ராணுவமே தமிழின படுகொலை ராணுவமே சட்டவிரோத திசவிகாரைக்கு சட்டவிரோத புத்தவிகாரைக்கு சட்டவிரோத. வணக்கம். 3ஆம் தேதி சனிக்கிழமை இன்று காலை நாங்கள் அனைவரும் கையிட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். சட்டவிரோதமாக கட்டப்பட்டு எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரித்து ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக பௌத்த மயமாக்கலுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போராட்டத்தினுடைய அங்கமாக இன்றைய தினமும் இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் இங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய உறவுகளை நாங்கள் இந்த நேரத்திலே இந்த போராட்டத்திலே வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்ற அதே நேரம் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் எவ்வளவு கைதுகள் உடல் உபாதைகள் கொலை முயற்சிகள் நடந்தாலும் எங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையிலே தான் இன்று நாங்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வரும் பொழுது கூட அங்கே பிரதான பாதையிலிருந்து திரும்பும் பொழுது போலீசார் தங்களுடைய சோதனை சாவடியை அதிலே புதிதாக போட்டு எங்களை இறக்கி எங்களுடைய வாகனங்கள் எங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு ஒரு அச்சுறுத்தலையும்
காலதாமதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கேட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காகத்தான் தாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்ற போர்வையிலே எங்களுடைய பாதுகாப்பை இல்லாமல் அளிக்கின்ற வேலையைத்தான் ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரங்களும் பௌத்த பிக்குமார்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே இந்த மக்களுடைய காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். கட்டங்கட்டமாக விடுவித்தல் என்பது ஏமாற்று வேலை. காலதாமதமாகின்ற நீதி என்பது நீதியே இல்லை என்பதற்கு அடிப்படையாக இருக்கிற அடிப்படையிலே மக்களுடைய காணிகள் உடனடியாக ஒரேடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களில் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அதே போல ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக கட்டமைப்புகளிலே எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை. நீதியை காக்க வேண்டிய காவல்துறையை நீதியை மீறி எங்களை கைது செய்யும் பொழுது நாங்கள் சட்டத்தை மீறுகின்ற சட்டவிரோதமாக நடக்கின்ற போலீஸ் காவல்துறையினை யார் கைது செய்வது என்கின்ற கேள்வி இருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த காவல்துறை இயந்திரமாக இருக்கலாம், தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம், இந்த வவுனியா சமணங்குளமாக இருக்கலாம், திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்றாக இருக்கலாம், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை இந்த தொல்லியல் திணைக்களம், ஸ்ரீலங்கா காவல்துறை, அரச பாதுகாப்பு படைகள் அனைவரும் ஆக்கிரமித்து கபலீகரம் செய்கின்ற நிலைதான் இந்த அனுர அரசு ஆட்சி காலத்திலும் தொடர்கிறது. ஆகவே எங்களுடைய மக்கள் எழுச்சியாக தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் ஒருமித்த குரலாக நாங்கள் போராடித்தான் எங்களுடைய உரிமைகளை விடுதலையை அடைய முடியும் என்பதைத்தான் இது கட்டியம் சொல்லி நிற்கிறது. அதோட இந்த இடங்களில் பாருங்கள், சிறு பிள்ளைகளுடன் கூட இந்த இடங்களுக்கு போராட்டம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். பாருங்கள், சிறுவர்கள் கூட அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த விடயங்களை கடத்தி கொண்டு போகிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய இருக்குது. சுற்றுலாத்துறை எல்லாரும் பாருங்க இந்த இடத்துல நிற்கணும். இந்த இடங்களில் பாருங்க, எங்களோட பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் எங்களுடைய தவிசாளர் இணைந்து இந்த இடங்களில் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக போய் கொண்டிருக்கணும். என்ன மறைச்சவங்களா அதில் இல்லை? அதோட இந்த பாதையில் தான் முன்னுக்கு வார எல்லாருமே மறித்து அவர்களுடைய தேசிய அடையாள அட்டைகளை எல்லாமே பதிவு செய்து தான் இந்த இடங்களை அனுப்பினோம். பாருங்கள், வார எல்லாருமே மறித்து தான் திருப்பி அனுப்பினோம். தொடர்ந்து இந்த போராட்டமானது இன்னும் ஒரு வழிபெறக்கூடிய ஒரு போராட்டமாக மாறுகின்றது. நீதிமன்றம் வல்லாகம் வழக்கு லட்சம் 47 இந்த இடங்களில் பாருங்கள், சிறுவர்கள் கூட இந்த போராட்டத்தில் பங்கு கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். நிறைய மக்கள் கூட இன்றைய தினம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, உங்களுடைய போராளிகள் கூட இந்த இடங்கள பங்கு கொள்ளுங்க. குழந்தைகளை கொண்டு கூட இந்த போராட்டத்தை வரணும். குழந்தையோடையெல்லாம் You like broken? உடைக்கிறது ஓகே, பிரச்சனை இல்லையா? சும்மா அதை பிரச்சனை ஆக்காதீங்க. அதை கும்மா உடைக்கட்டும் அதில் சொல்லி சொல்ல இல்லை. நான்
கொண்டு வாங்க broken இல்ல கொண்டு வாங்க violence no you know අම්මා යතුරු දෙනවා අපි දෙන්න ඕපන් කරනවා හරිද ඔයාලා ගලවල වෙන්න එපා හරිද அம்மா கீ கொண்டு வாங்க no என்ன விஷயம் சாரி என்ன கேட்டாங்க இல்ல இல்ல அது திறப்ப காணியில காணிக்காரன் அது திறப்ப கொண்டு கேட்டாங்க காணிக்கார அவாவே ஓமன் அவாவே ஓமன்றாங்க சின்ன பிரச்சனைக்கு ஓடி வந்து எந்த இடங்கள்ல போலீஸ் உத்தியோகத்தர் எல்லாருமே வந்து அந்த காணியுடைய அந்த இதை திறக்கிறதுக்காக இது ஒரு பிரச்சனை பட்டிருக்கோம். அது சம்மந்தமாக அப்படியே தொடர்ந்து மக்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு வருவோம் என்ன நடந்ததுண்டு. அதில் அவங்க கதைச்ச விஷயங்களை விளையங்களை அதில் அண்ணா சொல்லுவார் என்னென்ன நடந்ததுன்னு தொடர்ந்து பார்ப்போம். இதில் தொடர்ந்து மக்களுடைய அந்த போராட்டமானது அவ்வளோ வலுப்பெற்று கொண்டிருக்கு. நிறைய மக்கள் கூட்டத்தை இன்று அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கதவு திறக்கிறதுலானே பெரிய ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கு. தேவையில்லாமல் போலீஸ் உத்தியோகத்தில் வந்து குழப்பத்தில் இருந்திருக்கணும். எப்படி மக்களோட அந்த பிரச்சனை படலாமான்டே திரும்ப திரும்ப வந்து தேவையில்லாமல் அந்த பிரச்சனை செய்து கொண்டிருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கையிட்டி விகாரையிலே எமது தாயகத்தில் உள்ள எமது சொந்த காணியிலே கையிட்டி விகாரையை கட்டியிருப்பதாக புத்த விகாரைக்குரிய விகாதிபதி நைனாதிபதி விகாதிபதி பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இது இந்த ஜனாதிபதியின் காதில் கேட்கவில்லையோ தெரியாது. ஏனென்றால் திட்டமிட்டு சிங்கள பேரினவாத அரசு எங்களை அழிப்பதற்காகவே இன்று நாங்கள் வரும்போதே 2 இடத்தில் பதிகிறார்கள். நாங்கள் என்று சொல்லுகிறோம், எங்கள் இனத்தில் உள்ள விகாரையை எடுங்கள், விகாரையை எடுத்து வேறு காணி தரதெல்லாம் விடுவோம். ஏனென்றால் சட்டவித விகாரையை என்ன முடிவோடு கட்டினார்கள். இது மட்டுமல்ல, முல்லைத்தீவில் குருந்தூர் மலையில் கட்டப்பட்டது, திருவோணமலையில் கட்டப்பட்டது, இப்படி தொடர்ந்து இன்று வவுனியாவில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது திட்டமிட்டு இது பௌத்த பூமியாக்குவதற்காக 2009ஆம் ஆண்டு நாங்கள் எங்களை கொண்டு போய் முகாமுக்கு அடைத்துவிட்டு புத்த பெருமானினுடைய சின்னங்களை இவர்கள் மண்ணிலே புதைத்துவிட்டு புத்த பெருமானின் போதனை தவித்து உண்மையாகவே இந்த சிங்கள பேரினவாதம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாடு அழிவுக்கு காரணமே இவர்களுடைய ஆட்டம்தான் என்பதை நான் பதிவிட விரும்புகிறேன். இன்றைய போராட்டம் இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். எமது சர்வதேசம் எங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இத்தனை பேரை அடைக்கலாம், கொண்டு போய் பிடிக்கலாம், விடலாம். ஆனால் ஜனநாயக முறையிலே போராட்டம் நடக்க வேண்டும். உண்மையாகவே எங்கள் அயல் நாடான இந்தியா கண்மூடித்தனமாக ஒரு வெள்ளம் வந்தோன்னு வந்து இறங்குற இந்தியா இந்த பிரச்சனை தமிழண்ட பிரச்சனை 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தத்து பிரச்சனையை ஒரு மாநில சுயாட்சியை வடக்கு கிழக்கில் இருந்து இந்த புத்த சின்னம் எங்களுக்கு தேவையில்லை. இங்கே வடக்கு கிழக்கில் புத்த பெருமான கும்பிட்ற ஒரு தன்மையில் சரி புதிய புதிய தேவாலயங்களை உருவாக்குறாங்க. இந்த காசுகள் எங்கே வருது? நாடு கடன் சுமையில் இருக்கிறது. இன்றைக்கு 25,000 ஜனாதிபதி மக்களுக்கு கொடுத்து விட்டுட்டு பவுன் பில் இன்றைக்கு எங்கே ஏறி இருக்கு? எல்லாம் திட்டமிட்டு தமிழ் மக்களையும் இந்த மக்களையும் பந்தாடி கொண்டிருக்கிறார்கள். முன்னே அரசை விட திட்டமிட்டு இந்த அனுர அரசு எமது இனத்தை அழித்துக் கொண்டிருப்பது என்பதை நான் ஆணித்தரமாக பதிவிடுகிறேன். நன்றி.
கொடுத்து போரான் செய்து இந்த நிலத்துக்காக. ஆனால் இன்றைக்கு வந்து அவையில் வந்து இறந்ததுன்ற ஒரு நன்றி கடன் கூடி இல்லாமல் இன்றைக்கு ஒரு 14-15 குடும்பம் இன்றைக்கு இது தையிட்டு விகாரைக்காக போராடி கொண்டிக்க அகிம்சை வழியில் கூடி வந்து ஒரு ஒத்துழைப்பை கொடுக்குற அளவுக்கு சுயநலமான மக்களாக போயிட்டு ஒட்டுமொத்த சமூகமாக ஒன்றிணைஞ்சு போராட்டம் செய்த மக்களில் அகிம்சை வழியில் கூடி வந்து ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு பெருமளவான மக்கள் இல்லை இங்கே இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா வழிவடக்கு, அதாவது இந்த போர் முடிஞ்ச பிறகு இந்த வரைக்கும் இந்த வழிவடக்கில் வந்து பாதிக்கப்படுற ஆக்கள் வந்து இந்த போர் நடந்த பிறகு போர் நடந்த பிறகு பிரச்சனையில் இருக்கிற வழிவடக்கு, திருவோணமலை, வடுக்குநாரி, கொக்குத்தொடுவாய் இப்படியான பிரச்சனை. மற்ற எல்லாருமே அரசாங்கம் அபிவிருத்தி செய்து என்ன ரோட்டு போடுது, லைட்டு போடுதுன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கணும். எங்களை யோசிக்கிறேனே இல்லை. நாங்கள் இந்த வரைக்கும் 90ஆம் ஆண்டு என் அப்பா அம்மா இடம்பெயர்ந்து இந்த வரைக்கும் சொந்த இடத்துல குடியேறாமல் இருக்கிறோம். எங்களால் என்ன ஜனாதிபதி மயிலட்டியில் ஹாவர் முதல் விஜயத்துக்கு வந்தபோது சொன்னார் மக்கள்கிட்ட காணி மக்கள் எத்தனை வருஷத்தில் விடு இடம்பெயர்ந்து 35 வருஷமாக போயிட்டு உங்களால் அதை எப்போ விடையலாம். அவன் செத்தா கொண்டு தாக்கக்கூடிய இடம் இல்லையே. அந்த காணியில் அணுவணுவாக கொஞ்சமாக சேர்த்து காணி எடுத்து வீடு கட்டின வேளால் இன்றைக்கும் தலை நிலைச்சி சாகிற வயசில் இருக்கிறார்களால் கூடி அந்த காணிக்க போகலாம் இருக்கின்றேக்கு அது என்ன நியாயம்? உங்களால் அடாத்தான முறையில் தனியாட்ட காணியை பிடிச்சி ஒரு விஷயத்தை உங்களால் செய்யக்க மக்கள்கிட்ட காணியை மக்களுக்கு கொடுக்கல. இவ்வளோ தான் நடக்குது. இன்றைக்கு மாவட்ட சந்தியில் இருந்து பலாளி சந்தி வரைக்கும் எத்தனை முப்படையினம் சேர்ந்து எத்தனை கடை வச்சிருக்கேன், சலூன் வச்சிருக்கேன், வெல்ஃபேர் ஷாப் வச்சிருக்கேன், பலசர கடை வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இராணுவம் விளக்குமாறு செய்து கொண்டு போய் விற்கிதண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் சொன்னது. இரவில் விளக்குமாறு செய்து அவ்வளோத்துக்கு எங்களோட வருமானத்தை சுரண்டி இந்த இடத்துலேருந்து எங்களை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையாக நடக்குது. எல்லா சொத்தையும் காவரில் இருந்து ஏர்போர்ட் இதில் இருந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து தேசியமயமாக்க எல்லாத்தையும் தேசிய அரசாங்கங்களை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யப்படும்? அதுக்காக வலுவேறும் செத்தவங்க ஒவ்வொரு சதுர அடி நிலத்துக்காக தங்களோட உயிரை கொடுத்தது இதுக்காக கொஞ்சம் யோசிக்காமல் இங்கே இப்போ வரைக்கும் இந்த போராட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துலேயும் பிரச்சனை இல்லை, வேறு இடங்கள்லையும் பிரச்சனை இல்லை. முழுமையான பிரச்சனை அனுபவிக்கிற வழிவடக்கு மக்கள் அதில் அதை கவனிக்கிறீங்களா இல்லையே? எங்களுக்கு எங்களுடைய காணிகள் வேணும். உங்களால் இவ்வளவு கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் இடிக்க முடிஞ்சதுண்டா நாங்கள் இடியண்டுன்னு சொல்லல, அதுக்கான தீர்வை உங்களால் வழங்கலுமா, நீதியை வழங்கலுமா? இன்றைக்கு நீங்கள் கோர்ட்ஸ் ஆர்டர் அது இதுன்னு சொல்லி எங்களை தடுக்கிறீங்களே தவிர அதுக்கான நீதி இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனை. இன்றைக்கு மக்கள் சேரப்போதுன்ற தான் ஜிஏ வந்ததாக இருக்கலாம், அமைச்சர் மேயர் வந்ததாக இருக்கலாம், வெளியில் ஒவ்வொருத்தர் கருத்தை வெளியிடணும். இது தனிமனைய ஒரு கண் துடைப்பு. ஏன்னா ஜனாதிபதி வந்து இங்கே ஒரு விஷயம் சொல்லிட்டு போனால் மக்கள்கிட்ட காணி மக்களுக்கு இந்த வரைக்கும் முழுமையாக விடுவிக்கப்படுது. அப்படி இருக்க கட்டமாக விடுவிக்கப்படும்ன்றதும் பொய்யானது. அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. ரெண்டாவது எங்களோட பலத்தை குறைக்கிறதும் எங்களோட வீரியத்தை குறைக்கிறதுமான செயற்பாடு தான் இது. பகுதியாக விடுறது 17 ஏக்கர் காணியை விடையலாதுன்னு சொன்னால் மிச்சம் இருக்கிற 2008 ஏக்கர் காணியை இப்போ விட போகிறோம். அந்த 2008 ஏக்கர் காணிக்கும் அந்த 1317 ஏக்கர் காணிக்குமா சேர்த்து போடப்பட்ட வழக்கு தான் இப்போயும் நடந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்க நாங்கள் என்ன சிறப்பு வழக்கு என்னத்துக்காக போடுவோம்? அதுக்கே தீர்வில் என்ன நடக்குது எது நடக்குதுன்றதே இல்லை. இப்போ இதுக்கும் போட்டு மக்களை என்ன நீங்கள் கஷ்டப்படுத்துகிறவங்க அப்படி ஒரு வழக்கு போடப்பட்டால் இங்கே இதில் 2 போராட்டம் செய்யவே இல்லை. அவையிலும் செய்ய வேணா வேண்டியது வேலையும் செய்ய வேணா அப்படியாத வளர்ந்து கொண்டே போகும். நாங்கள் எங்கள் வாட்டிலே போகணும்.